வணக்கம். தேர்தல் சிறப்புச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. திமுக அரசின் ஊழல் காரணமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுப்பது ஏற்புடையதல்ல என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. கல்வி, மருத்துவ சேவை மற்றும் குடிநீர் விநியோகம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியளித்துள்ளது. தேர்தலில் தவேக வெற்றி பெற்றால் அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கென அடையாள அட்டை வழங்கப்படும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று தேர்தல் பணியாளர்கள் தபால் வாக்கினை சேகரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 88 வயதான தமது தாயார் மகிழ்ச்சியுடன் தமது வாக்கினை செலுத்தியதாகவும் இதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது மகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட அம்மா இந்திரா கனகராஜ் இன்னைக்கு அவங்க ஓட்டு சாவடிக்கு வந்து போட முடியாத காரணத்தினால ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை நிலைநாட்டியிருக்காங்க. அம்மா அவங்க ஓட்டை வந்து சந்தோஷமா இன்னைக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 88 வயசாகுது. அவங்க சுதந்திர போராட்ட தியாகி எஸ் பொன்னுசாமியோட மருமகா. என்னன்னா நம்ம ஜனநாயகம் வந்து எவ்வளவு வளர்ந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டுக்கே வந்து அவங்களோட வாக்கை வந்து செலுத்தணும், யாரும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம அரசாங்கம் வந்து எவ்வளவு நுண்ணிப்பா கவனிச்சு தேர்தல் கமிஷன் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து முதியோர்களையும் விட்டுறக்கூடாது, அவங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு, அதை வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கறத இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஜனநாயகம் தளர்க்குது நம்ம நாட்டுல அப்படி. வேலூர் மாவட்டத்திலும் மூத்த குடிமக்கள் தபால் வாக்கினை ஆர்வத்துடன் செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் 85 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களின் தபால் வாக்குகளை அவர்களின் இருப்பிடங்களுக்கு நேரடியாக சென்று வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 85 வயதிற்கும் மேற்பட்ட 7118 மூத்த வாக்காளர்கள் மற்றும் 9198 மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு படிவம் 12D ஏற்கனவே வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு தபால் வாக்கு அளிக்க அவர்களின் விருப்பம் பெறப்பட்டது. இதில் 85 வயதிற்கு மேற்பட்ட 2224 மூத்த வாக்காளர்கள், 1225 மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் என மொத்தம் 3449 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகள் தபால் வாக்குகளாக செலுத்த விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களின் தபால் வாக்குகளை அவர்களின் இருப்பிடங்களுக்கு நேரடியாக சென்று பெறப்படும் தபால் வாக்குகள் நாள்தோறும் சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீன் கூறியுள்ளார். இன்று ராமநாதபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். திமுக அரசின் ஊழல் காரணமாக 5000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் நபீன் குறை கூறினார். இக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் திரு சரத்குமார், திமுக அரசு ஊழல் புரிவதில்தான் அதிக அக்கறை செலுத்தியதாக குறை கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில மீண்டும் தமிழகத்திலே ஒரு சிறந்த ஆட்சி, மக்களாட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற ஆட்சியாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகுவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற மத்தியிலே சிறந்த ஆட்சி தந்து கொண்டிருக்கும் மோடிஜி அவர்களின் ஆட்சியும் ஒன்றிணைந்து சிறந்த ஒரு ஆட்சியை தமிழகம் தர வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை எதற்காக நாம் எதிர்க்கிறோம், எதற்காக அந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உணர்ந்திருக்காவிட்டால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு நடந்து கொண்டிருப்பது ஒரு ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சி. ஊழல் மிகுந்த ஆட்சி என்று எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நீங்கள்
பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். டாஸ்மாக் ஊழலிலிருந்து அதன் பிறகு நமது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள், பொன்முடி அவர்கள், பிறகு பத்திரத்தாள், அதிலும் ஊழல். இது அனைத்து ஊழல்களும் தொடர்ந்து ஊழல் செய்கின்ற ஆட்சி என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா அல்லது ஊழல் மிகுந்த ஆட்சியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த சட்டம் குறித்து விவாதிப்பதற்காக நாடாளுமன்ற கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பது ஏற்புடையதல்ல என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூற இயலாததன் காரணமாக அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இன்றைய தினம் புதுக்கோட்டையில பிராலிமலையில் நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் நிறைய கருத்துக்களை சொன்னார். அது நாட்டு மக்களுக்கு சொல்லல, என்னை பத்தியா பேசிட்டு போயிட்டார். அவரே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்துல அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அவரை முதலமைச்சரானது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. என்ன அவதூறா பேசுறதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒண்ணும் இல்ல. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கும் எந்தவித முகாந்தரம் இல்ல. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும் போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு, இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நம்முடைய கட்சி பிஜேபிக்கு அடிமையா அப்படியா இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டங்கோட யாருக்கு அடிமை கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று ராமநாதபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ராமநாதபுரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1974ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கின தமிழ்நாடு உப்பு கழகம், பார்த்திபனூர்ல மதகு அணை, கடலாடி எம்எல்ஏவாக இருந்த என்னுடைய ஆறுயிர் அண்ணன் சுபத்தங்கவேலன் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு கோரிக்கை வச்சார். அதுல ராமநாதபுரத்துல கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகளே இல்லைன்னு சொன்னார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலையை நெடுஞ்சாலையா தரமுயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தினார். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5000 சுனாமி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கொள்கை அடிப்படையிலானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் திரு வீரபாண்டியன் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றால் கல்வி, மருத்துவ சேவை மற்றும் குடிநீர் விநியோகம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க நல்ல வைத்தியம். இது 3ஐயும் உலகில் என்ன தரம் என்று சொல்கிறார்களோ அந்த தரத்தை இனி தமிழ்நாட்டின் தரம் என்ற அளவுக்கு உயர்த்தி உன் மகன் தருவேன். மற்றது எதையும் கட்டணம் இல்லாம தரமாட்டேன். தடை இல்லாம மின்சாரம், தடை இல்லாம எரிகாற்று, பசி என்ற சொல் இல்லாம நானே உணவை வேளாண்மை செய்து விளைய வைப்பேன். நீ இங்கே இரு, குன்னத்திலே இரு, பெரம்பலூர்ல இரு, அரியலூர்ல இரு, அரசாங்க வேலை நான் தானே.
நீ வராத, திருச்சி கூட வர வேண்டாம். 5 தலைநகரை பிரிக்கிறேன் உன் மகன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நான் சொல்லும்போது சிரிச்சா நம்ம ஐயா ஸ்டாலின் தலைநகர் தலை அதை எடுத்துட்டாப்ல. 5 நகரங்களை உருவாக்கணும். அதான் நான் சொல்றேன் உன் மகன் தலைநகரம்ங்கிறேன். எதுக்கு? நிர்வாக அதிகாரத்தை பரவலாக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில கிடைக்கிறது என் மக்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். அப்ப திருச்சி, அப்ப மதுரை, அப்ப கோயம்புத்தூர், அப்ப கன்னியாகுமரி, சென்னை 5 தலைநகரம். சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றால் அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கென அடையாள அட்டை ஒன்று வழங்கப்படும் என்று அதன் தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். அடுத்தது, நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் மொபைலிலேயே இருக்கும். அடுத்தது, நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் விஜில் செயலியில் தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பான காணொலி ஒன்றையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த விளக்கம் அதில் இடம்பெற்றுள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தேர்தல்ல டெக்னாலஜியும் நம்ம கூட இருக்கு. இந்த மொபைல் ஆப் பேரு விஜில். எலெக்ஷன் நேரத்துல ஏதாவது தவறு நடந்தா நீங்க உடனே புகார் சொல்லக்கூடிய ஆப் இது. உதாரணமா யாராவது பணம் கொடுக்கறாங்களா, கிஃப்ட் கொடுக்கறாங்களா, இல்லீகல் பேனர் ஒட்டுறாங்களா, உடனே இந்த விஜில் ஆப் ஓபன் பண்ணுங்க. போட்டோ அல்லது வீடியோ எடுங்க, சென்ட் பண்ணுங்க. அந்த கம்ப்ளைண்டோட சேர்ந்து லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கா பதிவாகும். இந்த கம்ப்ளைண்ட் டைரக்டா எலெக்ஷன் அதிகாரிகளிடம் போகும். 100 நிமிஷத்துக்குள்ள ஆக்ஷன் எடுக்கப்படும். ECI நெட்ல இருக்கக்கூடிய விஜில் ஆப் மூலமாக முழு தேர்தலும் கண்காணிக்கப்படுகிறது. ஓட்டுக்கு பணமாவோ பொருளோ நாம வாங்காம இருப்பது மட்டும் போதாது. எங்க தவறு நடந்தாலும் சொல்லணும். நாமெல்லாம் விழிப்புணர்வோட இருந்தாதான் நேர்மையான தேர்தல் வரும். உங்க கையில போன் இருக்கு, அதுல பவர் இருக்கு. ECIல இருக்கிற விஜில் டவுன்லோட் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. நேர்மையான தேர்தலுக்கு நாமும் பங்களிப்போம். இதற்கிடையே தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கல்லூரிகளில் நடைபெற்று வருகின்றன. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர் ஒருவர் முதல் முறையாக வாக்களிக்க ஆர்வத்துடன் உள்ளதாக தெரிவித்தார். நான் சுகேஷ் ராம். நான் ஃபர்ஸ்ட் இயர் CSC படிக்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நான் முதல் முறையா வாக்களிக்க போறேன் கரூர் மாவட்டத்துல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறதுல எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னா, சோ ஓட்டிங் அப்படிங்கிறது எல்லாரோட எலக்டோரல் ரைட். அதை யாருமே விட்டு கொடுக்காதீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வரோமோ அதே மாதிரி மத்தவங்களுமே எங்களோட சேர்ந்து ஓட் பண்ணுங்க. கூட இருந்து துணை நில்லுங்க. நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. திமுக அரசின் ஊழல் காரணமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுப்பது ஏற்புடையதல்ல என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. கல்வி, மருத்துவ சேவை மற்றும் குடிநீர் விநியோகம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி உறுதி அளித்துள்ளது. தேர்தலில் தவேக வெற்றி பெற்றால் அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைவதை உறுதி செய்வதற்கென அடையாள அட்டை வழங்கப்படும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.